கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமோஸ் 9:14. I will bring back the captives of my people Israel. அன்பான சகோதர சகோதரிகளே, சிறையிருப்பில் காணப்படுகிறீர்களோ? அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று இன்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமன். எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே, பரமபிதாவே, தருமையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை மக்கு ஏறெடுக்கிறோம். கஞ்சா செடி, போதை பழக்கங்கள் இவற்றிற்காக காரணமான மக்களை தேவரீர் சந்திப்பீராக. வீட்டிற்குள் பயிரிடுகிறவர்களுக்காக, கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கும் மக்களுக்காக, போதைப் பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு விற்கிறவர்களுக்காக, மனம் மாறுதலுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பிசாசின் சகல வல்லமைகளிலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக. பரிசுத்தமான, உண்மையான, உத்தமமான, நேர்மையான வழியில் பிள்ளைகள் வாழ வளர தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே கஞ்சா போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலை தாரும். நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனோடு எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.